காஃபி குடிக்க போறேன். தலைவலியா இருக்கு. உனக்கு காஃபி வேணுமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானு? என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேனா? புரியல. என்ன கேட்க வர? இங்க பாரு அனு, நம்ம என்ன மாடர்னா ட்ரெஸ் போட்டாலும் நமக்குள்ளன்னு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுக்கு உண்மையா இருக்கணும். நீ எதையுமே நேரடியா சொல்ல மாட்ட. நேரா சொல்லு. எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது. நீ பேசுறதெல்லாம் கேட்டா இன்னும் தலைவலிக்கும் போல. இங்க பாரு அனு, உன்னை நம்பிதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. நீ பண்ற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ அவன் கூட சேர்ந்து எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க? யாரு கூட? அந்த சீனியர் குமார் கூட. அது சும்மா ஜஸ்ட் பேசுறோம், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. இங்க பாரு அனு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்க. நேத்து அந்த குமார் வந்து நம்ம ரூம்ல தங்கி இருக்கான். எனக்கு எல்லாம் தெரியும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடி. நேத்து பார்ட்டி போயிட்டு வரும்போது டைம் ஆயிடுச்சு. ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஒரு 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன விடியதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் தானே. சோ இங்க வந்திருந்தாரு. காஃபி குடிச்சோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இங்க பாரு அனு, நம்ம எல்லாருமே வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நம்மளோட பழக்க வழக்கம், கல்ச்சர் எல்லாம் வேறதான். நீ திருநெல்வேலி பொண்ணு. திருநெல்வேலியில மானம், வெக்கம், சூடு சொன்னைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பம், அதாவது மானம், பொண்ணுங்க கையில தான் மானமே இருக்கும்பாங்க. நீ இங்க நல்லபடியா இருப்பேன் நம்பி தானே உங்க அப்பா அம்மா இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நீ என்னன்னா இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க? நீ கூட ஒர்க் பண்றவங்ககிட்ட பேசவே மாட்டியா? நான் கூட ஒர்க் பண்றவங்ககிட்ட பேசுவேன். என்னோட நிலைமை வேற, உன்னோட நிலைமை வேற. என்னோட பேரண்ட்ஸ் ஹை கிளாஸ் பீப்புள். இப்ப நான் 10 வேளை லவ் பண்ணிட்டு போனா கூட அடுத்து என்னன்ட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்க ஊர் சைடுல அப்படி கிடையாது. ஒரு பையனை நீ லவ் பண்ணா கூட அது வெள்ளை பேப்பர்ல இருக்கிற பிளாக் டாட் மாதிரி உனக்கு கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்கும். எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணு. உங்க அப்பா அம்மா தாங்கிக்கவே மாட்டாங்க. நீ கூட தான் அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. நானும் அவரு கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க விஷயமே வேற. எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா பேச்செல்லாம் அவ்வளவா கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவனுக்கும் அப்படித்தான். ஆனா உனக்கு அப்படி கிடையாது. அப்பா அம்மா தான் உனக்கு உலகம். ஒரு நாளைக்கு 500 வார்த்தை பேசினா அதுல 400 வார்த்தைக்கு மேல உன் குடும்பத்தை பத்தி தான் பேசுற. நல்லா யோசிச்சு பாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. 2 பேரும் வேற வேற கேஸ்ட்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி கிராமத்துல இருந்து இங்க வந்து படிச்சு வேலை பார்க்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க உன்ன மாதிரி ஒரு எடுத்துக்காட்ட பார்த்துட்டு, பாத்தியா அவன் பொண்ணை படிக்க வச்சா கடைசியில என்னாச்சு அப்படின்னு ஒரு தப்பான எடுத்துக்காட்ட ஆயிடுவேன். சொன்னா கேளு. நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். ஏண்டி, அப்ப நான் கேள்விப்பட்டதா உண்மையா? நீ குமார விரும்புறியா? ஆமா, நான் குமார விரும்புறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க பெர்மிஷன் இல்லாம இல்ல, அவங்க பெர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் காத்திருப்போம். அவங்க சம்மதத்தோட கண்டிப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, அதுக்கு எதுக்கு நீ நைட்ல வந்து தங்குறான்? சாரி, இனிமே அவர் இங்க வர மாட்டாரு. ஓகேவா? ஆமா, இனிமே நான் உங்க ஃபிளாட்டுக்கு வர மாட்டேன். அவ என் ஃபிளாட்டுக்கு வந்துருவா. நீங்க எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் நவ், இப்பதான் வந்து. இங்க பாரு குமாரு, நீ இவளை உண்மையா விரும்புறதா மட்டும் இருந்தா பழகு. இல்லனா நம்ம கல்ச்சர் இங்க நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் அவளுக்கு செட் ஆகாது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. சரிங்கம்மா, அனு கிட்ட நான் கவனமாவே இருந்துக்கிறேன். சரியா? அனு தூரமா தள்ளி நில்லு. என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு. அனு, இவனுங்களெல்லாம் நம்பவே முடியாது. நீ உடனே உங்க வீட்லயும் உங்க வீட்லயும் உங்க காதலை பத்தி சொல்லிடுங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ட்ரெஸ்ஸஸ்லாம் மாடர்னா போடுறியே, சோ உன்னோட திங்கிங் ப்ராசஸும் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ பட்டிக்காடு மாதிரியே இருக்கிற. அனு விஷயத்துல நான் பட்டிக்காடு மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா அவ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் தங்கச்சி மாதிரி. நீ கவலைப்படாத. அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக ஊருக்கு போறாரு. கண்டிப்பா எங்க கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். என்னங்க, எப்படியாவது நம்ம காதலை பத்தி உங்க வீட்டுல சொல்லிடுங்க. சரி அனு, கண்டிப்பா. நீ ஏன் வேணான்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் என்னால காத்திருக்க முடியாதுப்பா. நான் போன உடனே சொல்ல போறேன். வர்றப்பவே கல்யாண பத்திரிகையை அடிச்சுட்டு வந்துடுறேன். போதுமா? எப்பா சாமிங்களா, இங்க ஒருத்தி நான் இருக்கேன். இங்கே ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன அனு, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? குமார் என்கிட்ட பேசி 1 வாரத்துக்கு மேல ஆகுது. கால் பண்ணா நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, வந்துடுவாரு. கல்யாணம்ல, கல்யாண வேலைலாம் இருக்கும்ல, வந்துடுவாரு. கவலைப்படாத. இல்லடி, என் நம்பருக்கு என்ன மறந்துட்டு அனுன்னு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாரு. படிச்சு சொன்னேன், கேட்டியா? ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்கிட்ட பழகிட்டு அவளை ஈஸியா விட்டுட்டு போயிடுவானுங்க. கடைசியில பாதிப்பு கெட்ட பேரு எல்லா பொண்ணுங்களுக்கு தான். ஒரு ஆம்பளை 10 பொண்ணுங்க லவ் பண்ணாலும் வயசு கோளாறு பண்ணிருப்பான்றாங்க. அது இது பொண்ணுங்க ஒரு 2 லவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு பேரே வேற. இந்த காலகட்டத்துல எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் சில விஷயங்கள் மாறதே இல்ல அனு. நம்ம அவங்ககிட்ட பழகினாலும் அவங்க நம்மகிட்ட பழகினாலும் பாதிப்பு என்னவோ பொண்ணுங்களுக்கு தான். படிச்சு நமக்கு தெரியுது ஆணும் பொண்ணும் சமம்னு. ஆனா பசங்க ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா நம்மளால அது முடியாதுடி. எவ்வளவு சொன்னேன், கேட்டியா? சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு. இல்லடி, அது என்னால முடியாது. அவனே உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன்னால ஏன் அவனை விட முடியாது? அவன் தானே உன்னை துரத்தி லவ் பண்ணா. விடு, சனியை விட்டது நினை. கல்யாணம் பண்ணி 2-3 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனா நடு தெருவுல தான் நிக்கணும். அதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டானேன்னு சந்தோஷப்படு.
இந்த மாதிரி பசங்களே இப்படி தாண்டி எங்கெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட பழகுவாங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. விடு, பேசி எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நாளைக்கு டியூட்டி போகணும்ல. எனக்கு வாழவே பிடிக்கல. இங்க பாரு அனு, 1 மணி நேரத்துக்கு மேல உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை மாதிரி நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்காத. அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாரு. விடு, உங்க அம்மா அப்பாவை நினைச்சுக்க, உன் அண்ணனை நினைச்சுக்க, உன் ஊரை நினைச்சுக்க, எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்துடலாண்டி. இல்லடி, அவனை மறக்க முடியல. அவனை மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. வா, வந்து என் மடியில படுத்துக்க. விடு, எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாத. வாழ்க்கையில எல்லாமே கடந்து போயிடும். சில சமயங்கள்ல அந்த நேரத்துல வர கஷ்டம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் ச்சே, இதுக்கெல்லாம் அழுதமா, இதுக்கெல்லாம் பயந்தமான்னு தோணும். எல்லா பிரச்சனையும் அந்த பிரச்சனை வர்றப்பதான் பெருசா தெரியும். அதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்காங்க. அழாத அனு, ப்ளீஸ். நீ இப்படி உடஞ்சு போயிடுவேன் தான் நான் ஆரம்பத்திலேயே எச்சரிக்கையாருன்னு சொன்னேன். கேட்டாதானே? தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். திருத்த முடியாத தப்பு பண்ணிட்டேன். அனு, நீ எதுவும் அவன் கூட நான் கன்சீவா இருக்கேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த பாருடி, இவ்ளோ ஃப்ரீயா இருக்கிறேங்க, இவ்ளோ மாடர்னா இருக்கிறேன். என்னவோ நாங்க கூட அந்த அளவுக்கு எல்லைக்கு போனது இல்லடி. உங்களை மாதிரி ஊம குசும்ப பிடிச்சு பேச கூச்சப்பட்டு நான் ரொம்ப ரிசர்வ் டைப், நான் அந்த டைப் இந்த டைப்னு கூச்சத்திலே இருக்கீங்க பாருங்க. நீங்க தாண்டி பெரிய பெரிய வேலைகளை பாக்குறீங்க. உன் மனசுல எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு? என்ன விட்டுடு, நான் செத்த போறேன். நான் உயிரோடு இருக்கவே கூடாது. எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா உசுரையே விட்டுருவாங்க. நில்லடி, நில்லு. இரு, யோசிப்போம். நில்லு. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். போய் அபார்ஷன் பண்ணிடலாம். இல்ல, என்னால முடியாது. இங்க பாருன்னு, கவலைப்படாத. இப்ப கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஈஸியா பாத்துடலாம். அந்த அளவுக்கு பெயினாலாம் இருக்காது. நான் இருக்கேன்ல, வா. உனக்கு நான் இருக்கேன். யாருக்கும் எதுவும் தெரியாம பாத்துக்கலாம். வா. இதை விட லேட் பண்ணனா எதுவுமே முடியாது. நம்ம கைய மீறிடும். வா போலாம். இல்ல, அவ வேணா என்ன வேணான்னு போயிருக்கலாம். என்னால அந்த குழந்தைய அழிக்க முடியாது. முட்டாள் மாதிரி பேசாதானு. நான் உயிரோட இருக்கணும்னா இந்த குழந்தையும் உயிரோட இருக்கணும். சரி, அப்ப நான் உனக்கு சொன்னா கேப்பியா? சொல்லு, என்ன செய்யணும்? இந்த பாருமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, உன் கையோட இவளை கூட்டிட்டு போயிரு. ச்சே, என்ன கரகம் பிடிச்சவளோ. இவளால என் மாமனாரு நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாங்க. என் மாமியா அவங்க போனதை நினைச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் வயசானவங்க. என்ன காரியம் பண்ணோன்னு யோசிச்சு பண்ணாளா? வயிற்றுல இருக்கிற கருவை கலைனாலும் கலைக்க மாட்டேன்ட்டா. அவ இஷ்டப்படி செய்யறா. எல்லார்கிட்டையும் நாங்க தான் அவமானப்படுறோம். அண்ணே, அனு மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க. நீங்களே இப்படி நடந்துக்கலாமா அண்ணே? இங்க பாருமா, கூட பிறந்துட்டோமே, இவ்வளவு நாள் வளர்த்துட்டோமேன்னு அமைதியா நிக்கிறேன். இவளை கூட்டிட்டு எங்கேயாவது போ. இவளை பாக்குற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? இவளால எங்க அப்பா, எங்க அம்மா, என் மானம், மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். இத்தனை மாசத்துக்கு அப்புறம் அவ அபார்ஷன் பண்ணணும்னா அவ உயிருக்கே ஆபத்து. தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? போதும், நிறுத்துங்க எல்லாரும். என் புருஷன் செத்து போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல. நான் பண்ண ஒரே தப்பு உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது, அவ்வளவுதானே? விட்டுருங்க. என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன். நீங்க யாரும் என் குழந்தைய பத்தி பேச வேண்டாம். என் குழந்தைய பாத்துக்கிற தெம்பு என் உடம்புலயும் என் மனசுலயும் இருக்கு. விட்டுருங்க. இன்னொரு தடவை இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க. இங்க பாரு அனு, இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ கல்யாணம் ஆனவனே இருக்கட்டும். இந்த தாலி உனக்கு நான் கட்டுனது. ஆனா இப்போ உன் புருஷன் இறந்துட்டான்னு சொல்லிட்டியே. ஆமா, எனக்கு குமார்னு ஒருத்தன் புருஷனா இருந்தான். அவ்வளவுதான், என்னோட பாஸ்ட் டென்ஸ். அவன் இறந்துட்டான். இங்க பாரு அனு, உனக்காக இந்த குழந்தையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். வருஷமும் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி. உங்க அண்ணன் தினமும் நிம்மதி இல்லாம இருக்காரு. என்ன பண்றது? இந்த வயசுல உன்னை அடிச்சா திருட்ட முடியும்? தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ்மா. உனக்கு எப்படி மாப்பிள்ள வேணும்னு சொல்லு, அதே மாதிரி நாங்க மாப்பிள்ள பாக்குறோம். நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம்மா. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோமா. அண்ணி, நான் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறேன் அண்ணி. என் பையனை நானே நல்லா பாத்துப்பேன். என்ன விட்டுருங்க அண்ணி. இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லாதீங்க. இங்க பாரு அனு, அத்தையும் மாமாவும் உன்னை எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுத்து எப்படி வாழ வைக்கன்னு நினைச்சாங்க தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சு, வயிற்றுல பிள்ளையோட இருக்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க இறந்ததுனால உங்க அண்ணனை நான் என்னதை சொல்லி ஆறுதல் படுத்த? சொல்லு பாப்போம்.
உன் வாழ்க்கையில உன் இஷ்டப்படியே எல்லா முடிவும் எடுத்துக்கிட்ட. படிக்க கூடாது, 12th போதும் நாங்க. நீ நான் படிப்பேன்னு சரி, படிச்சு முடிச்சோன்னு கல்யாணம் பண்ணலாம் நாங்க. நான் வேலைக்கு போக போறேன்னு உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் அனுப்பி வச்சோம். ஆனா நீ என்ன பண்ணிட்டு வந்த? சரி, பழச பத்தி பேச வேண்டாம். இப்பவாவது உங்க அண்ணனுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோமா. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வந்து எதையும் கேட்க போறதில்ல. எங்களுக்காக கடைசி இதை பண்ணுமா. சொல்லு, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? சரிங்க அண்ணி, நீங்க யாரை காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க இஷ்டப்படியே எல்லாம் நடக்கட்டும். ஆனா என் பையனை மட்டும் நான் பிரியவே மாட்டேன். என் பையனுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவும் முடியாது. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கிற மாதிரி என்னமா நடிச்ச? அப்ப உன்னோட பேரு குமாரா? இங்க ரவிங்கிறீங்க. என் தங்கச்சி குமார தானே கல்யாணம் பண்ணா? என்னோட பேரு ரவிக்குமார். ஆமாங்க, ஆமா ஆமா. உங்க தங்கச்சி மாவனோட அந்த பிறந்த சான்றிதழ்ல கூட ரவிக்குமார் தான் இருக்கு பேரு. என்ன மன்னிச்சுடானு. என்னாலதான் எல்லாம். என்னாலதான் நீ உங்க அப்பா அம்மாவை இழந்திருக்க. என்னாலதான் எல்லாம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இல்ல, நீங்க யாரும் எதுக்கு காரணம் இல்ல. நான் தான் கொலகாரி. என் பையனுக்கு பணக்கார வீட பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் கொலகாரி. என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி என் பையனை ஏமாத்தி வர வச்சேன். கல்யாணம் என் பையனுக்கு தான். அதுவும் இந்த ஊரோட பணக்கார வீட்டு பொண்ணு. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு தான் என் பையனை கட்டி வச்சேன். ஆனா அவ என் பையனை மதிக்கவே இல்ல. ஒரு நாள் கூட என் பையன் கூட வாழல. எல்லா பாவத்தையும் பண்ணனா, ஆனா அனுபவிச்சது என் புள்ள. என் சொந்த பேரனையே எவன் பெத்த பிள்ளையோன்னு 1000 தடவைக்கு மேல கேட்டிருக்கேன். என் மருமக எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கா. அனுமா, அம்மு, என்ன மன்னிச்சிடு. இத கேட்க கூட எனக்கு தகுதி இல்ல. நீ கன்சீவ் வந்திருக்க, இது கூட தெரியாம நான் இருந்திருக்கேன். நான் ஊருக்கு தங்கச்சி கல்யாணம் தான் வந்தேன். ஆனா எங்க அம்மா எனக்கு கல்யாணம்ட்டாங்க. நான் எவ்வளவோ போராடினேன், சண்டை போட்டேன். எனக்கு வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நான் கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் பண்ண பாவம் தான். அந்த பொண்ணு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நல்ல ஒரு படத்தை கத்து கொடுத்துட்டா. அந்த வீட்டுல என்னை யாரும் மதிக்கவே இல்லை. ஒரு மனுஷனா கூட என்னால அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ முடியல. என்ன மன்னிச்சிடு. ஆனா உனக்கு குழந்தை இருக்கணும்னு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பேன். அவர் தான் இறந்துட்டாரோன்னு நினைச்சேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணாம ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்ன, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஆனா அணுக்களத்துல தாலி இருந்தது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா? அண்ணே, அது நீலாக்கா எனக்கு கட்டி விட்ட தாலி. எனக்கு நானே கட்டிக்கிட்டேன். இவரை தவிர இன்னொருத்தருக்கு என் மனசுலயும் உடம்புலயும் இடம் இல்லைன்னு நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தான் அப்படி பண்ணேன். உடனே ஊருக்கு வந்தா குழந்தைய அழிக்கணும்னு சொல்லுவீங்க தான் நான் ஊருக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. ஒரு பொண்ணு அவ மனசால யாரையாவது நினைச்சிட்டா, இன்னொருத்தரை நினைக்கிறப்ப இன்னொருத்தரை கல்யாணம் பண்றப்ப அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும்னா. என் மனசு அந்த அளவுக்கு பெருந்தன்மை இல்லைன்னு. என்னால இவரை மறந்துட்டு இன்னொருத்தர் கூட வாழவே முடியாது. அத நான் செத்ததுக்கு சமம். ஆனா நான் செத்துட்டா என் குழந்தைய யார் பாத்துப்பா? அதனால தானே நான் உயிரோட இருந்தேன். என்ன மன்னிச்சிடுனா. இவர்தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. நீ ரவின்னு சொன்னியா? வேற யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தா இவங்க அம்மா டெய்லி சொல்லுவாங்க யார் பெத்த பிள்ளையோன்னு. ஆனா இவரு தன்னை நல்லவன் காட்டிக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இவன் ஏன் பிள்ளைன்னு சொல்லவே இல்லைன்னு. அனு, இவன் என் பிள்ளை நினைச்சு நான் பாசம் காட்டல. உண்மையாவே நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரையோ கல்யாணம் பண்ணிருப்ப போல. அவருக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை தான் நான் பாசம் காட்டினேன். அந்த குழந்தை உனக்கு எனக்கு பிறந்தா என்ன, உனக்கு மட்டும் பிறந்திருந்தா என்ன, அது நம்ம குழந்தை தானே. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட பணத்தை ஆசை உங்க அப்பா அம்மா 2 பேரையும் பழி வாங்கியிருக்கு. என் மகனை நிம்மதி இல்லாம வாழ வச்சிருக்கு. என் மருமகளை 4 வருஷமா நடப்பணமா மாத்தி இருக்கு. இதுக்கு நான் என்ன பரிகாரம் தர போறேன்னு தெரியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரும் கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்ல. அழாதீங்க. நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் போய் பாருங்க. இப்ப யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தேங்க்ஸ் டாக்டர். அம்மு, என்ன மன்னிப்பியாமா? உங்களை மறக்க முடியாம இருந்ததுனாலயும் உங்களை மன்னிச்சதுனால மட்டும்தான் உங்க கையால நான் தாலி வாங்கிக்கிட்டேன். என்னால உங்களை மறக்க முடியலங்க. என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்ல, நடந்ததை பத்தி இதுக்கப்புறம் பேச வேண்டாம். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடலாம். டே ரவி, பயங்கரமான ஆளுடா. என் தங்கச்சி பிள்ளைக்கு அப்பாவா இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு டிராமா பண்ணி மறுபடியும் கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியாடா நீ? ஒரு பொண்ணை உருகி லவ் பண்றேன்னு சொன்னிய முன்னால. அது ஏன் தங்கச்சி தானா? நான் ஒரு மட சாம்பிராணி. முதல்ல எல்லாத்தையும் கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது.
ஆமா, நீங்க ஒரு மட சாம்பிராணின்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? எனக்கு எப்பவோ தெரியும். இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது முழுக்க முழுக்க நான் தான். உங்க ஃப்ரெண்டு ரவியை கட்டி வைக்கலான்னு சொன்னதும் நான் தான். எல்லாரும் சேர்ந்து என்னதான் பாராட்டணும். பாராட்டிட்டா போச்சு. என்ன வேணுங்கா சொல்லுங்க, நாங்க பண்றோம். அதிகமா ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவ்ளோ ஸ்டோரிஸ் அப்லோட் பண்றோம். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எங்க பாட்டுக்கு வர்றோம், பேசுறோம், என்டர்டெயின் பண்றோம். ஏதாவது சொன்னா தானே தெரியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 600 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொல்றது கரெக்ட் தானே? கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும் எங்களோட இணைந்திருங்க. தேங்க்யூ. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லணும்ல. எல்லாரும் என்ன மாதிரி பணக்கார மருமக வேணும்னு தேடாம உங்க பையனோட மனசுக்கு பிடிச்ச மருமக யாராவது இருக்காளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்க.